ஏங்க அவர் இப்போதாங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போறாருங்க. இந்த போற 5 கிலோமீட்டர் கேப்ல இப்படி ஆரவாரப்படுத்துனீங்கன்னா எப்படி? எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பூத் கமிட்டி மாநாட்டிற்காக கொங்கு தேசம் கோயம்புத்தூருக்கு சென்ற விஜய் அவர்களின் வருகை வரவேற்பை பார்க்கும்போது, சார் என்ன ஒட்டுமொத்த கோயம்புத்தூர்மே இங்கதான் இருக்கு போலயே. ஏங்க அவர் இப்போதாங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போறாருங்க. இந்த போற 5 கிலோமீட்டர் கேப்ல இப்படி ஆரவாரப்படுத்துனீங்கன்னா எப்படி? இது ஏதோ விக்ரவாண்டியில போட்ட மாநாடு கூட்டம் மாதிரி தெரியுதே. அவரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹோட்டல் போறாரு. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு 3 மணிக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிடுவாருங்க. கொஞ்சம் வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. எப்பப்பா எவ்வளவு கூட்டம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த ஏரியா அவரோட கோட்டை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதே மாதிரி தாங்க கோயம்புத்தூர் சென்ற விஜய் அவர்களின் வருகை வரவேற்பை பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாருமே வாயில கை வச்சு உட்கார்ந்துருக்காங்க. பூத் கமிட்டி மாநாடு. பொதுவாக ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எல்லா ஏரியாக்கள்லையும் பூத் போடுவாங்க இல்லையா? அந்த பூத்தில் யார் யார் இருக்கணும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், எந்த தப்பு நடந்துடாம இந்த எலெக்ஷனை எப்படி நம்ம கடக்கணும் அப்படிங்கிற எல்லா விரிவான விளக்கமும் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்க இருக்கக்கூடிய அந்த பூத் மாநாட்டில் வந்து பேச போறாங்க. 3 மணிக்கு நடக்க இருக்கிற பூத் கமிட்டி மாநாட்டுக்கு இப்போ இருந்தே ஆரவாரம் அதிகரிச்சிருச்சுங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு சில பல மாதங்களே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஜய் அவர்களுடைய இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அந்த வகையில முதல் பூத் கமிட்டி மாநாடே கொங்கு தேசங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அந்த ஊர் இந்த ஊர், இந்த பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருங்க. விஜய் அவர்களுடைய ஒரு மூவை பார்த்துமே எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா அரசியலுக்கு வரேனாரு, வந்துட்டாரு, சரி ஓகே 10ல் 11 இருப்பார் போலே அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. கிடையாது, 10ல் 11 கிடையாது, 10க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்று தான் நான் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலைகளிலும் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலையும் வித்தியாசங்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலேயாக இருக்கட்டும், நிறைய புது புது யுக்திகளை கையாண்டு விஜய் அவர்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஏன் சொல்றேன்னா யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் திமுக, அதிமுக இவங்களுக்கு தான் வந்து அந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியானது இப்போ தமிழக வெற்றி கழகம் தான். அதை விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்ம அந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது வந்து நிறுவனம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி காரசாரமா கண்டென்ட் இருக்கிற மாதிரி வேற லெவல்ல போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபேன்ஸ் விஜய் அவர்கள் வராங்க அப்படின்னா கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. மேலெல்லாம் ஏறி அவரை டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா அவர் பண்ண வர்ற வேலை, பார்க்க போகிற அந்த செயல்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேன் வரும்போதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது, செய்திகளில் வரக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஆர்வத்தில் அன்பில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடியுது. வேன் மேலே ஏறி அந்த துண்டை வச்சு சுற்றுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர் இருக்கிறதுனால சின்ன ஸ்லிப்பாகி கீழே விழுந்தா கூட ஒரு பெரிய அடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வெளியில் செய்தியாகவுமே வந்து தப்பாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய நோக்கம், விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக அது இருக்குங்க. ஓகே, வீடியோ பார்க்குற வியூவர்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன்.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு மூவையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மாநாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் வரக்கூடிய 2026 எலெக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் என் கூடவும் ரெட் நூல் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வரட்டா. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.